ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான். பூசணிக்காவை வச்சு மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த பூசணிக்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு பூசணிக்காவை இப்படி துருவி எடுத்துக்கோங்க. நம்ம பூசணிக்காவை துருவி எடுக்கும் போதே இந்த மாதிரி தண்ணி வந்து நிறைய வந்துடும். பூசணிக்காயிலேருந்து தண்ணி வந்து நிறைய வெளியே வரும். ஸோ நம்ம பூசணிக்காய் வந்து இப்படி ஸ்க்வீஸ் பண்ணி இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வேற ஒரு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றி வச்சுருங்க. அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றிடக்கூடாது, அதுவுமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ மிட்டாய் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா திராட்சையும் முந்திரியும் சேர்த்துக்கோங்க. திராட்சையும் முந்திரியும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இந்த நெய் வந்து கொஞ்சம் சூடு கம்மியாகி ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற பூசணிக்காவை வந்து அந்த நெய்யிலேயே போட்டு நல்லா வணக்கிடுங்க. பூசணிக்காய் வந்து ரொம்ப கிறிஸ்பியாலாம் ஆக தேவையே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருந்தாலே போதும். நம்ம வந்து சூடோடு போட்டோம்னா அது ரொம்ப கிறிஸ்பியாகிடும். ஸோ சூடு கம்மியானதுக்கு அப்புறமா நீங்கள் பூசணிக்காவை சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போது நம்ம பூசணிக்காயிலேருந்து எடுத்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்து பூசணிக்காவை வந்து வேக வச்சிடலாம். பூசணிக்காய் மிட்டாக்கு கலர் சேர்த்திடலாம். நான் இன்றைக்கி கேசரி ஆரஞ்சு கலர் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்த்திக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஆரஞ்சு, எல்லோ எந்த கலர் வேணாலும் சேர்த்திக்கலாம். நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணி லைட்டாக வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மிட்டாக்கு தேவையான சர்க்கரையை வந்து நம்ம சேர்த்திக்கலாம். சிலருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் சேர்த்திக்கோங்க. சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறமா கட்டி பிடிக்காமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் சர்க்கரை சேர்த்துன உடனே அது நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கூழ் மாதிரி வர ஆரம்பிக்கும். சர்க்கரை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள் பூசணிக்காய் மிட்டாய். இந்த மாதிரி லைட்டாக இலக்கி விட்டுட்டே இருங்க. இனி ஒரு முக்கியமான விஷயம், லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வந்து கிளறி விடணும். இப்போது நல்லா சுருங்கி வந்துருச்சு, நம்ம மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்து ஒரு டைம் மட்டும் நல்லா கிளறி விட்டுருங்க. தேவைன்னா கடைசியில் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க. சூப்பரான பூசணிக்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு ஸ்வீட் ரெசிபீஸ் பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.